காட்சி பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு நடந்த சிறப்பான ஒரு தீபாராதனை காட்சியை பார்த்தோம். இந்த நேரத்தில் ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு முருகப்பெருமானை வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை சஷ்டியில் வழிபடுவதன் மூலம் நிச்சயம் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா காணாமல் போக செய்வார். வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் நினைச்சா வளர்பிறை சஷ்டியிலும் அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் தொடர்ந்து சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தொழிலில் பார்த்தீங்கன்னா சரிவுகளையும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் தவிர்க்கக்கூடிய நபர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாள் இந்த தேய்பிரை சஷ்டி. இந்த தேய்பிரை சஷ்டி என்று வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? குறிப்பாக இந்த நாளை பார்த்தீங்கன்னா எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டா உங்களுக்கான முழு பலனு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. ஏன்னா வேண்டுதலை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறாரு. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றும் விதமாக சொல்லக்கூடிய பழமொழிங்க. திதிகளில் 6வது திதியாக வருவது இந்த சஷ்டி. 6 முகனுக்கு உரியதாக இருக்கு. இந்த நாளில் என்ன குறைனாலும் அது நீங்க வேண்டுன்னு முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டா அது நிச்சயம் நிறைவேறும். வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய சஷ்டி என்று முருகனை எப்படி வேண்டிக்கிட்டா வேண்டுதல் நிறைவேறுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய திதின்னு சொன்னான். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம்னு 3 வகையான விரதங்கள் இருந்து வழிபடலாம். இதில் வார விரதம் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் அமையக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இருப்பது. நட்சத்திர விரதம்னா மாதந்தோறும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபடுதுங்க. அதுவே திதி விரதம்னா முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கக்கூடிய விரதங்க. இதில் வளர்பிறை தேய்பிரைன்னு 2 சஷ்டி திதி வரும். தீராத பிரச்சனையில் தவித்தாலும் சரிங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கா, குழந்தை இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும் சந்தித்து வருவோங்கன்னே இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். இந்த சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா முருகனுக்குரிய மந்திரமும் ஸ்லோகமும் சொல்லி தான் வழிபட வேண்டும்னு கிடையாது. உண்மையான பக்தியோடு மனமுருகி முருகான அழைத்து உங்களுடைய கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி தருவாருங்க. அதுவும் இந்த தேய்பிரை சஷ்டினால் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வி என்பதே நீ ஏற்படாமல் இருக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதல் முன் வச்சு இந்த ஒரு விளக்கை ஏற்றிங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. இதற்காக ஒரு அற்புத நாள்னா இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் தான் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டு பூஜையில் முருகனுடைய படம் வச்சுருப்பீங்க, இல்லைன்னா விக்கிரகம் வச்சு இருந்தாலும் அதை எடுத்துட்டு பூக்களால் அலங்கரித்த பிறகு முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி 2 வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வச்சுடுங்க. அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போல ஏற்படுத்தி அதில் நீங்கள் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இது பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு அபிஷேக பொருளோ அதே போல் முருகனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வேண்டுதலாகவும் இது இருக்குது. நெய் விளக்காக ஏற்றுவது ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையில கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாம். இருந்தாலும் இந்த சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிரை சஷ்டி நாளில் இந்த ஒரு தீபம் ரொம்பவே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதி என்று இதே போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதல் வைக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கும். இந்த விளக்கை நம்பிக்கையோடு ஏற்றி வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் பார்த்திங்கன்னா முருகனின் அருளால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையே பார்த்திங்கன்னா சிறப்பாக மாறும். மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரைன்னு 2 சஷ்டி திதிகளும் விரதம் இருக்கலாம். வீட்டில் வேலு இருந்தால் முருக வேலுக்கு இந்த நாளில் பால் அபிஷேகம் இல்லைன்னா திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து வழிபடுங்க. முருகனுக்கு அருளை பெற அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த சஷ்டி விரதம். பெரும்பாலான முருக பக்தர்கள் கந்த சஷ்டி காலத்தில் தான் மத்தியில் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில் கூட மனதார விரதம் இருந்து முருகனின் அருளை நிச்சயம் பெற முடியுங்க.
குழந்தை வர வேண்டுபவங்க தான் இருப்பவங்கன்னு கிடையாது. அது உண்மை இல்லைங்க. உடல்நல பாதிப்பு, தொழிலில் பாதிப்பு, திருமண தடைன்னு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இந்த சஷ்டியில் விரதம் இருந்து மனமுருகி அந்த வேலவனை நினைத்தாலே நிச்சயம் அவன் தீர்த்து வைப்பான்னு பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருக்கு. அது மட்டும் இல்லை, மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டியில் விரதம் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளும் போது நிச்சயம் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த வளர்பிறை தேய்பிறை சஷ்டின்னு இரு திதிகள்லையும் விரதம் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை சஷ்டி என்று விரதம் இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடி ஐயன் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை மலர்களால் அலங்கரித்துக்கோங்க. பிறகு வீட்டில் வேல் இருந்தால் முருக வேலுக்கு பால் அபிஷேகம் இல்லைன்னா திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களை படித்து வழிபடுங்க. பிறகு கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் கந்த புராணம் கேட்பது ரொம்ப நல்லதுங்க. முருகனுடைய போற்றும் பாடல்களை பாடி விளக்கேற்றி மனமுருகி வழிபடுங்க. விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாள் முழுவதுமே உண்ணாமல் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. இந்த சஷ்டி என்று விரதம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை பாடுவதும் கேட்பதும் உங்கள் மன நிறைவை தரும். அது மட்டும் இல்லை, முடிந்தவங்க இந்த நாளில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு அன்னதானம் இல்லைனா தங்களால் முடிந்த உதவியை செய்தீங்கன்னா ரொம்ப புண்ணிய பலனை தருங்க. முருகப்பெருமான் அருள் வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த சஷ்டி திதி என்று விரதம் இருந்து வழிபட்டால் முழு பலனும் உண்டு. இந்த நாளை விரதம் இருந்து வழிபடக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தேதியிலிருந்து 6வது நாளாக வருவது தான் இந்த தேய்பிறை சஷ்டி. இந்த திருநாளை குழந்தை செல்வதற்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய பெண்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்திட மனம் மற்றும் உடல் குறைபாடு நீங்கி குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீண்ட நாளால் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா அந்த நோய்கள் படிப்படியாக நீங்கிடும்னு சொல்லுவாங்க. இத்தோடு நீடித்த செல்வமும் வெற்றியை அடையும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் வீடுகளில் அதிகாலை நீராடி பூஜையறையில் முருகனுடைய படத்துக்கு முன்னாடி தீப தூபங்களை காட்டி பால்பழம் நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. உணவை தவிர்த்து பூஜையறையில் கந்த சஷ்டி கவசம், முருகன் துதிப்பாடக கந்தகுரு கவசம் படிக்கலாம். அது மட்டும் இல்லை, வேலை காரணமாக வெளியில் செல்லக்கூடிய நபராக இருந்தாலும் உடல் வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் மனதில் நீங்கள் ஓ முருகா எனும் மந்திரத்தை ஜபித்தபடியே பணியை தொடரலாங்க. இந்த நாளில் அசைவ உணவுகள் இல்லைனா போதை போன்ற வாஸ்துக்களை தவிர்ப்பதும் நல்லது. மனதில் தீய எண்ணங்களோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதவாறு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டுங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க ஒரு வேளை உணவு மட்டும் உண்டு இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம். குடும்பத்தில் இந்த நாளை பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் கஷ்டங்கள் காணாமல் போகும். வேலைவாய்ப்பு கடன் தொல்லை முழுவதுமாக நீங்கி சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வழிபடலாங்க. எனக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டியில் செவ்வாய்க்கிழமைனாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். முருகனை தொடர்ந்து வழிபட்டு வருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம் நீங்கன்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறா இறைவான்னு புலம்பக்கூடியவங்களுக்கு கூட இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிறந்த பலன் அளிக்குங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு இதை செய்ய துன்பமில்லா வாழ்க்கை நிச்சயம் அமையுங்க. இதுக்கு அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் இருக்குது, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மற்ற படை வீடுகள் அனைத்தும் மலை மேலே தான் இருக்குது. குன்றெல்லாம் முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா நிச்சயம் வந்த துன்பம் எல்லாம் நீங்குன்னு பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 11 ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு வைங்க. சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும்னால ஏதாவது ஒரு தடங்களும் வந்துட்டுருக்கோம். கோவிலுக்கு சென்றாலும் அங்கே பிரச்சனை வரும். போகிற வழியிலோ அல்லது வர வழியிலோ ஏதாவது சண்டையோ சச்சரவோ நிம்மதியில்லாத சூழல் வீட்டுக்கு வரும். இப்படி நீங்கள் கோவிலுக்கு போனாலோ பிரச்சனை வருதுன்னா உங்களை பிடித்த கஷ்டம் தரித்திர கர்மான அனைத்து உங்களை விட்டு நீங்கள் போகுதுன்னு அர்த்தங்க. எனவே இதை நினைச்சு எந்த கவலையும் வேண்டாம். கெட்ட கர்மா நீங்குவதற்கு கோவிலுக்கு போகும்போது இது போல் கெட்டதெல்லாம் நடக்கணும் சொல்லுவாங்க. எப்போது உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியுதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 11 ரூபாய் முடித்து வைத்து முருகனிடம் பிரார்த்தித்துட்டு வாங்க. அறுபடை வீடுகளில் ஒரு படை வீட்டுக்கு நீங்கள் செல்லும்போது இந்த முடித்து வைத்த காணிக்கையை வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
நீங்கள் செல்லும்போது முடித்து வைத்த காணிக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்குள்ள உண்டியில் சமர்த்திடுங்க. மாலை கோவிலில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் காட்டிலோ அதிசக்தி வாய்ந்த திருச்செந்தூர் கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். மனதார நினைச்சு கொண்டு இந்த ஒரு வழிபாடை பார்த்தீங்கன்னா கேட்டது நடக்கும் போதெல்லாம் இது போன்ற அறிகுறிகள் தென்படும். உங்களுக்கு தென்படுதா? இதை பாருங்க. ஆபத்து நடக்கும்போது இல்லை நமக்கு பிரச்சனை தலைக்கு மேலே தலை விரித்தாடும் போது சேவல், மயில், முருகனுடைய படம் ஏதாவது கண்களுக்கு தென்பட்டிருக்கும். இது போல அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா மறக்காம ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.